இந்த வட்டிக்கு கொடுப்பவர்களை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன? வட்டி கொடுக்கும்போது மக்களுடைய ஏற்றத்தாழ்வை பார்க்குறாங்க. ஏய், நீ அவர்கிட்ட வட்டி வாங்கினியா, பார்த்து கொடுத்துருப்பா, என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அப்போ ஒரு வட்டிக்கு வாங்கின பிறகு நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, நம்ம திருப்பி கொடுக்காட்டினா நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ, நம்ம சூழ்நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற சிந்தனையிலே நம்ம வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குங்க சார். இப்போ வட்டி கொடுக்குறவங்களுக்கு இவங்க வந்து சாஃப்டாக இருப்பாங்க, இவங்க வந்து கைண்டாக இருப்பாங்கலாம் கிடையாது. அவங்க ரூடாக இருப்பாங்க, வயலண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் அவங்களோட நேச்சர். அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். வட்டிக்கு காசு வாங்கிடுறாங்க ஐயா. நாங்கள் போய் காசு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீ வட்டிக்கு காசு வாங்கணும்ல, மறுபடியும் வந்து கேட்டனா நான் சுருக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பயந்து தான் அடுத்த காசு கொடுக்குறதாவே இருக்குது அந்த காசை. இல்லை சார், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவங்க வந்து அந்த வட்டியை மட்டும் கழிப்பாங்களா? வெறும் நீ வந்து வாங்கின அசல் மட்டும் கட்டுப்பா, நீ வட்டியை கழிச்சுக்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க வட்டியும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அசலும் கட்டுன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாம தான் அவங்க மறுபடியும் வேற இடத்துல போய் வட்டிக்கு வாங்குறாங்க.